கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ரோமர்கள் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். பலப்படுத்துவது மாத்திரமல்ல, எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் காத்திருந்து நமக்குள்ளே தவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை தியானிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் எப்படி தம்முடையவர்களை தப்பால் மீட்கப்பட்ட தேவஜனத்தை காத்திருந்து தவிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்? எதற்காக அப்படி நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அதற்கான பதில் தான், தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் ஆவியின் முதற் பலன்களை பெற்றுக் கொண்டவர்களா இருக்கிறோம். ஆவியின் முதற் பலன்கள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு உணர்த்துகிறது. இப்படி ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறோம். எதற்காக காத்திருக்கிறோம்? நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். புரியுற மாதிரி சொல்லணும், ஆண்டவருடைய வருகைக்காக அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். இதற்காகத்தான் நாம் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் உண்மையாகவே இதற்காக காத்திருந்தோமேயானால் இந்த காத்திருப்பு நமக்குள்ளே தவிப்பாக மாறும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்று தேவஜனங்களாகிய நாமும் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். அநேக காரியங்களுக்காக நமக்குள்ளே தவிக்கிறோம். அது எல்லாமே என்ன அப்படின்னு நம்ம தியானம் சொன்னா, எல்லாமே இன்மைக்குரிய காரியம், இந்த உலகத்திற்குரிய காரியம், உலகத்திற்குரிய ஆசீர்வாதம், உலகத்திற்குரிய தேவைகள், அழிந்து போகிற காரியம். இதற்காக நம்ம அநேகர் காத்திருக்கிறோம், தவிக்கிறோம், அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். அது கிடைக்காம தாமதிக்கும் போது சோர்ந்து போகிறோம். இப்படி இன்மைக்காக காத்திருந்து தவிக்கிற ஜனங்கள் அது தாமதமாகும் போது, கிடைக்காமல் போகும்போது அவர்கள் சோர்ந்து போய் தங்களுக்கென தேவன் நியமித்த பாதையிலிருந்து வழி விலகி போறாங்க. அவர்களுடைய முடிவு பரிதாபமா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடாது என்பதற்காகத்தான் தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் உண்மையாகவே எதற்காக காத்திருக்க வேண்டும், எதற்காக நாம் தவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்களாகிய நம்மை குறித்த கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இது மட்டும்தான். இதற்காக மட்டும்தான் நாம் காத்திருக்க வேண்டும். இதற்காக மட்டும்தான் நாம் நமக்குள்ளே தவிக்க வேண்டும். ஏன்னா புதிய பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் இன்மைக்குரியது. அதை தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லல. அதே தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஏற்ற காலத்திலே அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன், நம்முடையவர்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆனா இதற்காக காத்திருந்து, இப்படி இன்மைக்குரிய வாக்குத்தத்திற்காக மட்டும் நாம் காத்திருந்து தவித்தோமேயானால் அது நிச்சயமாய் ஒரு காலத்திலே நம்மை சோர்வுக்குள்ளாக அது மாற்றும். ஏன்னா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஏற்ற காலத்தில் தான் நிறைவேற்றுவார். அவருடைய ஏற்ற காலம் எது என்பதை நாம் அறிந்திருக்க முடியாது. அவருடைய ஏற்ற காலம் எது என்பதை அவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். திராட்சரசம் குறைவுபடும் பொழுதே மரியாதை என்ன பண்றாங்க? திராட்சரசம் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து அவசரப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ரீ உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இதே போலதான் தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் இம்மைக்குரிய காரியத்துக்காக கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இம்மைக்குரிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாம் அவசரப்படுகிறோம். அதற்காக காத்திருக்கிறோம். அது நிமித்தம் நாம் நமக்குள்ளே தவிக்கிறோம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் வாக்கு பண்ணினவர் தாம் சொன்னதை சொன்னபடி ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி முடிப்பார் என்பதை உணர்ந்து, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்பதை உணர்ந்து, இம்மைக்குரிய காரியத்துக்காக கர்த்தர் தந்த வாக்குத்தத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, அதற்கென நாம் ஒரு காலத்தை குறிக்க கூடாது. இம்மைக்குரிய எந்த காரியத்துக்காகவும் நாம் காத்திருக்கிறவர்களாய் தவிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் தாம் சொன்னதை, அவர் தந்த வாக்குத்தத்தை
நம்மை கேட்கப்படின அவருடைய வார்த்தையை அவர் தம்முடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் எதற்காக காத்திருக்க வேண்டும் தெரியுமா? மறுமையிலே நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்குப்படினாரே, அந்த வாக்கு தத்தம் நிறைவேற, நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வெளிப்பட, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சந்நிதியில் போய் அவருக்கு முன்பாக நிற்க நம்ம என்ன பண்ணணும்? தேவஜனங்களாகி நாம் காத்திருந்து அந்த காத்திருப்பின் நிமித்தம் நாம் நமக்குள்ளே தவிக்கிறவர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட அனுபவம் கர்த்தருக்காக, கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்து தவிக்கிற அனுபவம் நமக்குள்ள வரும் பொழுது நம்மை அறியாமலே நாம் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் வாழவும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழவும், கர்த்தருடைய ஜனமாக அவரை பிரியப்படுத்தி அவருடைய திட்டத்தை அறிந்து அவருடைய சித்தம் செய்ய நாம் நம்மை முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கவும் நாம் ஆயத்தமாய் இருப்போம். அப்படியே செயல்படுவோம். இந்த ஒரு அனுபவத்தை நாம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு தேவஜனம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த தன்னை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில இம்மையில் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நம்முடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி அவர்களை உயர்த்தி அவர்களை சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்பட்டு, மறுமையிலும் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை வந்தவர்களாய் இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழங்குவாராக. கர்த்தருடைய வசனம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.